ஒளியை கண்டேனே, அந்த ஒளியை கண்டேனே, இருளில் வாழ்ந்து கொண்டிருந்த நான் ஒளியை கண்டேனே. கிறிஸ்தியன் வாழ்வில் வந்ததால் நான் ஒளியை கண்டேனே. கிறிஸ்தியன் வாழ்வில் வந்ததால் நான் ஒளியை கண்டேனே. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த காலை ஆராதனை அன்போடு வாழ்த்தி வரவழைக்கிறேன். பிரியமானவர்களே, கிறிஸ்து மெய்யான உலகத்தின் ஒளியாய் இருக்கிறார். அந்த ஒளியாகிய தேவனை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளியை அந்த ஒளி. வாருங்கள் அன்பானவர்களே, ஆராதனைக்கு ஆரம்பத்திற்குள்ளாக போவதற்கு முன்பதாக தலைகளை வணங்கி நாம் ஜெபம் செய்வோமாக. Let's pray. கர்த்தாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீர் மெய்யாகவே உலகத்தில் வந்த ஒளியாய் இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இருளில் இருக்கிற மக்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்து பாதையை காட்ட வந்தவன் நீர். உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம். Lord, you are the light of the world. We just praise you. We just worship you, Lord. Thank you for this day. Lord, we just commit this service into your hands. ஆண்டவரே, இந்த ஆராதனை முழுவதுமாக உம்முடைய கரங்களில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆரம்பம் தொடங்கி கடைசி வரையிலும் ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மறந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். வாருங்கள் பிரியமானவர்களே, நாம் யாவரும் சேர்ந்து தொடர்ந்து தேவ நாமத்தை உயர்த்தி ஆராதித்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. வாருங்கள் ஆராதிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. வாருங்கள் தேவ ஜனமே, இந்த காலை வேளையில ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லி பாடுவோமா? இந்த பாடலை பாடுவோம். அதிகாலை ஸ்தோத்திரவரே. உற்சாகமாக கரங்களை தட்டி நம்ம பாடுவோமா? Thank you.
எங்க மத்தியில வாசம் செய்கிற தேவனே உங்களுக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாம் காண்கிற தேவன் நீ ஒருவர் மாத்திரம் ஆண்டவரே. இப்படியாக ஆண்டவரே கருத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்க ஆண்டவரே எங்க சமூகத்துல நீ இருக்கிறதுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எவ்வளவு நன்றி சொன்னாலும் அது போதாது ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. இந்த பாடலை பாடுவோமா? ஹல்லேலூயா, துதி மகிமை. கரங்களை தட்டுவோம். உற்சாகமாக ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஆமென். Hallelujah, 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 hallelujah.
நீரே கர்த்தர், நீரே மாறாதவர் என்று சொல்லி அதிலே ஒருவரே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். Be still and know that I am God. Lord, yes, we worship you, Lord. You are God. ஆண்டவரே, நீ தேவன், நீர் கர்த்தர், நீர் மாறாதவர் என்று சொல்லி நாங்கள் உயர்த்துகிறோம். எங்கள் வழிகள், எங்கள் பாதைகள், எங்கள் வாழ்க்கை அனைத்துமே உமக்கே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். Lord, we just come and hold ourselves at your hands, Lord. Your hands, Lord Jesus. Lord, please take control of us, Lord. அன்றே நீ ஒருவரே எங்களை ஆளுகை செய்யும்படியாக, நீ ஒருவரே எங்களை ஆட்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய கரங்களிலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் வழிகள், எங்கள் பாதைகள், எங்கள் குடும்பங்கள், எங்களையே முழுவதுமாக உமக்கே நாங்கள் அர்ப்பணம் செய்கிறோம் ஆண்டவரே. Lord, hallelujah, you take control of us, Lord. நீர் எங்களை ஆட்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீ நல்லவர், நீ வல்லவர், நீ போதுமான தேவனாய் இருப்பதற்காக ஒருவருக்கே நன்றி செலுத்துகிறோம். சொல்லுமா, இன்னொரு முறை சொல்லுமா, கர்த்தரையே நோக்கி அமர்ந்திருப்பேன், கவலைகள் எல்லாம் மறந்து ஆண்டவரை நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லி, கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். உடைய கவலைகள் உடைய கண்டு எதுவாக இருக்கட்டும், just surrender to God. ஆண்டு சொல்லுங்க, ஒப்புக்கொடுங்க. கர்த்தர் நன்மையாய் யாவையும் மாற்றக்கூடிய தேவனாய் இருக்கிறார். இம்மானுவேல் தேவனே, சதா காலங்களில் எல்லா வேளைகளிலும் எல்லா நிமிடங்களிலும் எங்களோடு கூட இருப்பவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you, Lord. We just worship you, Lord. நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆராதிக்கிறோம்படியாக ஆண்டவரே, வீடுகளிலிருந்து ஆண்டவரே இந்த ஆராதனை அனுசரிக்கிற ஒவ்வொரு சபை அங்கத்தினர்களுக்காக ஜெபிக்கிறோம். Lord, you bless each and everyone. ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் பேர் பேராக ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we just pray that, Lord, you lay your hand upon our church families, Lord. ஆண்டவரே, உம்முடைய கரத்தை ஒவ்வொரு சபை குடும்பங்கள் மீது கர்த்தாவே நீர் வைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். Lord, we pray that, Lord, you bless them, Lord. அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Let them see your goodness, Lord. உம்முடைய நன்மையை காணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் ஆசீர்வதியும். இந்த கோவிட் காலத்திற்காகவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கோவிட் காலத்தில் கூட இப்படியாக நடத்தி கொண்டு வருகிறேன், அதற்காக ஸ்தோத்திரம். இன்னுமாக இந்த உலகத்தையும் இந்த உலக மக்களையும் கர்த்தாவே தொடர்ந்து பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வைரஸிலிருந்து ஆண்டவரே நம் உலகத்தையே கர்த்தாவே நீர் மீட்டு எடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உம்மால் மாத்திரமே கூடும் என்று சொல்லி தகப்பனே, உம்முடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்தை, மலேசியா தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வைரஸ் இயேசுவின் நாமத்திலே முற்றிலுமாக அழிந்து போகும்படியாக ஜெபிக்கிறோம். Lord, you destroy completely, Lord. முற்றிலுமாக அழித்து போடும்படியாக ஜெபிக்கிறோம். தகப்பனே, உம்முடைய ஆளுகைக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் ஒருவரே எங்களுடைய ஜாய், சந்தோஷம் என்று சொல்லி நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அதனால பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை கர்த்தர் தொட்டு சுகப்படுத்தும்படியாக பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆணி பாய்ந்த கரத்தை கொண்டு ஆண்டவரே ஒவ்வொருவரையும் தொடுங்க, பலப்படுத்துங்க. சுகத்தை ஜனங்கள் அனுபவிக்கும்படியாக பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆசீர்வதியும், நீர் சுகப்படுத்தும். தொடர்ந்து இந்த ஆறுதல் கரங்கள் ஒப்புக்கொள்ளும் ஆண்டவரே. நீர் எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்திலே எங்கள் முழுவதுமாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். பாருங்கள்,
ஆண்டு ஜெபத்தை சேர்ந்து நாம் சொல்லுவோமாக. பரலோகத்திலே எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. எங்கள் ஆபத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்கள் சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரசித்துக்கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகின்றேன். பிரியமானவர்களே, ஒரு கிறிஸ்துமஸ் மாதத்துக்குள்ளாக நம்ம கடந்து வந்திருக்கிறோம். ஒரு மாதத்தை கடந்து வருவதே அது தேவ கிருபையாக இருக்கிறது இல்லைங்களா? ஆனால் இந்த மாதமானது ஒரு விசேஷமான மாதம். ஆஃப்கோர்ஸ் நம்ம பல வகையான சூழ்நிலைகள், காரியங்கள், பிரச்சனைகளை கடந்து வருகிறோம், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் இந்த மாதத்தில் இயேசு கிறிஸ்து நமக்காக பிறந்திருக்கிறார் என்று சொல்லக்கூடிய சந்தோஷம் நமக்கு இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நமக்கு ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணும் பொருட்டு அவர் வந்தார். நம்மோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி இம்மானுவேலின் தேவனாய் அவர் நமக்காக வந்தார். நம்ம தேவ செய்திக்கு போவதற்கு முன்பதாக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரித்து ஆராதிக்கின்றோம். தேவனாகிய கர்த்தர் எங்களோடு பேசத்தக்கதாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களோடு இடைப்படுங்க, வழி நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களோடு பேசுங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தையின் மூலமாக உம்மை அறிந்து கொள்ள, உம்மை பற்றி புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நீங்களே எங்களை காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. நல்ல மாறாத இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, என்னுடைய செய்தியின் தலைப்பு பார்த்தீங்கன்னா இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாகும். நம்ம வேத வசனத்துக்குள்ளாக செல்லுவோம். மத்தேயு 1:23 மறுபடியும் சொல்லுகிறேன். மத்தேயு 1:23 நம் தமிழிலே வாசிக்க கேட்போம். அவன், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். பிரியமானவர்களே, இந்த இம்மானுவேலின் தேவன் தான் நம்மை பாதுகாக்கிறார், நம்மைக்கு வெளிச்சமாய் இருக்கிறார், நமக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இங்க பார்க்கும் பொழுது பாருங்க, ஒரு மனுஷன் வந்துட்டு சொல்றான் வச்சுக்கோமே, அதாவது நான் ராஜ குடும்பத்தில் பிறந்திருக்கிறேன். கண்டிப்பா நம்ம எல்லாம் அத்தாட்சி கேட்போம், அதாவது ப்ரூஃப் கேட்போம், அதாவது அதுக்கு என்ன அடையாளம் அப்படின்லாம் கேட்போம் இல்லைங்களா? அப்ப இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா இவர் ராஜ குடும்பத்துல வம்சவழியில பிறக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த மத்தேயு புஸ்தகம் 1 வாசித்தீங்கன்னா ஜீனியாலஜி என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்துல. அதாவது இயேசு கிறிஸ்து அதாவது தாவீதின் வம்சவழியிலே பிறக்கிறதை பார்க்கிறோம். தாவீது ராஜா, அவருடைய வம்சவழியிலே இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனாலும் கூட இவர் ராஜாவாய் இருந்த பொழுதும் கூட ஒரு ஏழையின் வீட்டிலே பிறக்கிறதை பார்க்கிறோம். ஒன்று. இரண்டாவது, ஏன் ஏழை வீட்டில பிறக்க வேண்டும்? பணக்கார வீட்டிலே பிறந்திருக்கலாமே. அப்படி பணக்கார வீட்டிலே பிறந்திருந்தான்னா ஏழைகளுக்கு ஒரு ஆறுதல் இல்லாம போயிருந்திருக்கலாம். ஆனபடினால அவர் ஏழை குடும்பத்திலே பிறக்கிறதை நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவர் எல்லோருக்கும் பொதுவாய் அவர் பிறக்கிறதை நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்கள், ராஜ பரம்பரையில அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவராய் இருந்தாலும் கூட, அவர் கடவுளாய் இருந்தாலும் கூட, மனித ரூபம் எடுத்து வரும் பொழுது அவர் இப்படியாக தன்னை தாழ்த்தி ஒரு ஏழை குடும்பத்தில் பிறக்கிறதை பார்க்கிறோம். அதாவது அடுத்த அடையாளம் என்ன என்று பார்க்கும் பொழுது 3 ஞான சாஸ்திரிகள் அவரை தேடி வந்து பணிகிறதை பார்க்கிறோம். அவர் தேவன் என்று சொல்லி, அவர் மேசியா என்று சொல்லி இந்த 3 ஞான சாஸ்திரிகள் அவரை தேடி வந்து பணிந்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். இது என்னத்தை விவரித்து காட்டுகிறது என்று பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு எப்படிப்பட்ட பிறப்பு என்று சொல்லி விவரித்து காட்டுகிறது. அது மட்டுமல்லாமல் அவர் இம்மானுவேலின் தேவன், அவர் நம்மோடு இருக்கிற தேவன் என்று சொல்லி, தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா என்று சொல்லி விவரிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, 3 பகுதியாக என்னுடைய செய்தியை நான் பிரிக்கிறேன். அதாவது the comforter, the enlightenment, the protector. பிரியமானவர்களே, கம்ஃபர்டர் என்று சொல்லி பார்க்கும் பொழுது it shows how loved and special you are to God. பிரியமானவர்கள், நீங்களும் நானும் எவ்வளவு விசேஷமானவர்களாய் கடவுளுடைய பார்வையில நம்ம காணப்படுகிறோம்.
என்று நம்ம பார்க்கவிருக்கிறோம் பிரியமானவர்களே. பாருங்க, நீங்களும் நானும் விசேஷமானவராய் இருந்தபடினால்தான் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனித ரூபம் எடுத்து அவர் பிறந்து நம்மை காப்பாற்றும் பொருட்டு அவர் இறங்கி வருகிறதை பார்க்கிறோம். தம்முடைய கடவுள் தன்மையை விட்டு மனித ரூபம் கொண்டு பூமியிலே இறங்குவதை நம்ம பார்க்கிறோம். பூமியிலே அவதரிக்கிறதை நம்ம பார்க்கிறோம் பிரியமானவர்களே. We all need comfort sometimes. Pain, heartache and tragedy are everywhere. பிரியமானவர்களே, நமக்கு எல்லாருக்கும் ஆறுதல் சில சமயம் தேவையா இருக்கிறது பிரியமானவர்களே. ஆனபடினால என்ன நடக்கிறது என்று பார்க்கும் பொழுது அநேக வேளையில நம்ம கலங்குறோம், தவிக்கிறோம். என்னை ஆறுதல் படுத்த யாரும் இல்லையா, என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லையா, எனக்கு பரிந்து பேசுவதற்கு யாரும் இல்லையா என்று சொல்லி நம்ம தவிக்கிறோம். ஆனாலும் இந்த உலகத்திலே நம்மை தேற்ற ஒரு தேவன் உண்டு. அவர்தான் இம்மானுவேலின் தேவன். அல்லேலூயா. எந்த நேரத்திலும் நம்மோடு இருந்து நம்மை தேற்றக்கூடிய தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களை, இங்க பார்க்கும் பொழுது வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பார்த்தீங்கன்னா ஏசாயா 66 அதிகாரம் 13 வசனம். நம்ம தமிழில் வாசிக்க கேட்போம். ஒருவனே, அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். ஒருவனை தன் தாய் தேற்றுவது போல் நான் அவனை தேற்றுவேன் என்று ஆண்டவர் வாக்குறுதி கொடுக்கிறார் வசனத்தின் மூலமாக. பிரியமானவர்களே, அவர் எப்படி நம்மை தேற்றுகிறார்? இப்ப இங்க பார்க்கும் பொழுது ஆகார் பாருங்க, சாராவினால விரட்டி அடிக்கப்பட்டு அவங்க தனித்திருந்து வரும் பொழுது அவங்க அழுகுறாங்க, அவங்க வேதனைப்படுறாங்க, துக்கிடுறாங்க. அந்த இக்கட்டான சூழ்நிலையில கடவுள் இடைப்பட்டு அவங்களையும் அவங்களுடைய மகனையும் காப்பாற்றுவதை நம்ம பார்க்கிறோம் பிரியமானவர்களே. But we serve a God who is Father of all compassion and comfort. பிரியமானவர்கள், நம்ம ஆராதிக்கிற தேவன், நாம் சேவிக்கிற தேவன், அவர் எல்லாரையும் அவர் கிருபையினால் ஆறுதல் படுத்துகிற தேவன், சமாதானப்படுத்துகிற தேவன் என்று சொல்லி இப்படியாக நம்ம பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஒரு தாய் தேற்றுவது போல அவர் நம்மை தேற்றுகிறவராக இருக்கிறாராம். அப்ப பாருங்க, இந்த பகுதியை நம்ம வாசிக்கும் பொழுது பாருங்க, ஒரு பையன் சைக்கிளை ஓட்டி கீழே விழுந்துட்டாவோ, அடிபட்டு கீழே விழுந்துட்டாலோ, படியில கீழே விழுந்துட்டு அவங்க தாய் தேற்றுவாங்க, கண்ணீரெல்லாம் தொடச்சி விடுவாங்க. அந்த மாதிரி இந்த இம்மானுவேலின் தேவன் நம்மோடு எப்பொழுதும் இருந்து நம்மை தேற்றுகிற தேவனாய் அவர் இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். வேத வசனமும் அதை தான் கூறுகிறது. ஒரு தாய் தேற்றுவதை போல நான் உன்னை தேற்றுவேன். அல்லேலூயா. இந்த வேளையில உங்களுக்கு ஆறுதல் தேவையா, தேறுதல் தேவையா, தேற்றுதல் தேவையா? உங்கள் கண்ணீருக்கு ஒரு முடிவே இல்லை என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? பண பிரச்சனையில மாட்டி இருக்கிறீங்களா? இந்த கிறிஸ்துமஸ் மாதம் ஒரு சந்தோஷமான மாதமா இல்லாத மாதிரி காணப்படுகிறதா? உங்களை தேற்ற ஒரு தேவன் உண்டு. அவர் தான் இம்மானுவேலின் தேவன். அவர் உங்களுக்காக தான் பிறந்தார். உங்களை ஆறுதல் படுத்தும் பொருட்டு தான் அவர் வந்தார் இந்த பூமிக்கு. பிரியமானவர்களே, நீங்கள் அநேக விதமான பிரச்சனைகள், காரியங்கள், சூழ்நிலைகளை கடந்து வரலாம். ஆனால் கடவுள் உங்களை மறக்க மாட்டார். அவர் உங்களோடு இருக்கிற தேவனாக இருந்து உங்களை ஆறுதல் படுத்துகிற தேவனாக இருக்கார். நீங்க கண்ணை மூடி ஒரு நிமிஷம், இயேசுவே எனக்கு உதவி செய்யும், இயேசுவே என்னை வழிகாட்டும், இயேசுவே என் ஜெபத்துக்கு பதில் அளியும் என்று சொல்லும் பொழுது அவர் நிச்சயமாய் இறங்கி உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய தேவனாய் இருக்கிறார் பிரியமானவர்களே. அடுத்தபடியாக நம்ம பார்க்கும் பொழுது இந்த என்லைட்மென்ட், அவர் எப்படி ஒரு என்லைட்மென்டாக நமக்கு இம்மானுவேலின் தேவனாய் காணப்படுகிறார் என்று நம்ம பார்க்கவிருக்கிறோம். இந்த பூமி பாருங்க, ஒரு 400 வருஷத்துக்கு எந்த தீர்க்கதரிசியும் கடவுள் அனுப்பல, கடவுள் பேசவில்லை. ஒரு மிகப்பெரிய அமைதி வேதத்திலே உண்டாகி இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அதன் பிறகுதான் இந்த மெஸ்ஸையாவாக இந்த இயேசு கிறிஸ்து பிறக்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களை, சீயிங் த ஹோப் ஆஃப் காட்ஸ் காலிங். பிரியமானவர்களே, அதாவது கடவுள் ஒரு நம்பிக்கைக்குள்ளாக இந்த உலகத்தை அழைக்கிறார். அது யார் மூலமாய் அழைக்கிறார் என்று பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அந்த அழைப்பை கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவர் எப்படி இந்த உலகத்திற்கு அழைப்பு கொடுத்தார் என்று பார்க்கும் பொழுது we see a Messiah was born giving hope to the world. பிரியமானவர்களே, ஒரு மேசியா பிறந்தார். அவர் இந்த உலகத்துக்கு நம்பிக்கை கொடுக்கும் பொருட்டு அவர் இப்படியாக பிறந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அது மட்டுமில்லாமல் கூட இருளிலே வாழ்ந்த நமக்கு, பாவத்திலே மாட்டி சிக்குண்டு தவித்து கொண்டிருந்த நமக்கு, ஆதாமின் மூலமாய் வந்த பாவம், ஏவாளின் மூலமாய் வந்த பாவங்கள் நம்மை சிக்கி தவிக்க செய்த பொழுது நம்முடைய பாவ நிவாரணையாக பிரதான ஆசாரியாக இயேசு கிறிஸ்து பிறக்கிறதை பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அப்ப பாருங்க, we was in darkness, now we have a light through the birth of Jesus Christ. நம்ம இருளிலே இருந்தும் இந்த இயேசு கிறிஸ்துவினோட பிறப்பின் மூலமாக
அவர் இம்மானுவேலின் தேவனாய் இருந்து நம்மோடு இருந்து நம்மை இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறதை பார்க்கிறோம் பெரியமானவர்களே. அவர் நம்மை மாற்றும் இந்த வெளிச்சத்துக்கு கொண்டு வரவில்லை, இந்த உலகத்தை அவர் வெளிச்சத்துக்குள்ளாக கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். He will save his people from sin. அவர் தம்முடைய ஜனங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்குவார் என்று வேதம் கூறுகிறது பெரியமானவர்களே. We see God's redemption plan through Jesus Christ. அதாவது நம்ம என்ன பார்க்கிறோம் என்று பார்க்கும் பொழுது, கடவுள் இந்த உலகத்திற்கு மீட்பின் பணியை வைக்கிறதை பார்க்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஒரு மீட்பின் பணியை இந்த உலகத்திற்கு கடவுள் வைக்கிறதை நம்ம பார்க்கிறோம் பெரியமானவர்களே. யோவான் 3:16 இப்படியாக கூறுகிறது, because God loved his son, his one and only begotten son, that whoever believes in him shall not perish but have eternal life. அதாவது தேவன் தம் ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தை அன்பு கூர்ந்தபடியினால இவ்வளவாய் அவர் தன்னை தந்ததில்லார் என்று வேதம் கூறுகிறது. தமிழில் எக்ஸாக்ட்லி எனக்கு தெரியல, ஆனால் ஏறக்குறைய நான் சொல்லியிருக்கிறேன். பிரியமானவர்கள், இந்த உலகத்தை அன்பு கூர்ந்தபடினால, உங்களையும் என்னையும் அன்பு கூர்ந்தபடினால தம்முடைய ஒரே பேரான குமாரனை மரிக்குவதற்கு, பிறப்பதற்கும் மரிப்பதற்கும் கடவுள் ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆனபடினால அவர் he is the enlightenment, அதாவது அவர் ஒரு பிரகாசிக்கிற தேவனாக, இந்த இருளிலே ஒளியாக வந்த தேவனாக அவர் காணப்படுகிறார் பிரியமானவர்களே. அடுத்தபடியாக நம்ம பார்க்கவிருக்கிறோம் அவர் எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார் என்று பார்க்கும்போது, the protector. He is protecting us all the time. அதாவது இம்மானுவேலின் தேவனாய் இருந்து எல்லா நேரங்களிலும் நம்மை காக்கிற தேவனாய் இருக்கிறார். எப்படி என்று கேட்கிறீர்களா? வசனம் கூறுகிறது, இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அல்லேலூயா. இஸ்ரவேலை காக்கிற தேவன் அவர் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை. இன்னைக்கு நீங்களும் நானும் நிம்மதியா தூங்குறோம்னா ஆண்டவர் விழித்திருந்து நம்மை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு இரக்கம் நிறைந்த தேவனை நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம், நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நீங்களும் நானும் பல வகையான சூழ்நிலை பிரச்சனை எல்லாம் நம்மளை நெருக்குகிறது. ஆனால் நீரின் பக்மன்ஸ் மிக அழகாக ஒரு பாடலை பாடுகிறார். நீர் என்னை தாங்குவதா தூங்குவேன் நிம்மதியா. நீர் என்னை தாங்குவதால் ஆண்டவரே நான் தூங்குவேன் நிம்மதியா என்று சொல்லி அவர் பாடுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவர் நம்மை தாங்குவதனால, எல்லா நேரங்களிலும் நம்ம விழித்திருந்து பாதுகாக்கிறதுனால நம்ம நிம்மதியா தூங்கி கொண்டு இருக்கிறோம். இல்லைன்னா நம்மளை யாராவது சுட்டிருப்பாங்க, நம்ம கொலை செஞ்சிருப்பாங்க, ஏதோ நடந்திருக்கிறோம். நம்ம ஆனா படுத்து நிம்மதியா உறங்குவதற்கு கடவுள் நமக்கு கிருபை கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அவர் அடுத்தபடியாக எப்படி நம்மை பாதுகாக்கிறார் என்று பார்க்கும் பொழுது, இந்த தாவீது பாருங்க, சவுலினுடைய கையிலே அகப்படாதபடிக்கு, எதிரினுடைய கையிலே அகப்படாதபடிக்கு கடவுள் இப்படியாக அவரை பாதுகாக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அதற்கு பதிலாக அவர் விபரித்து கடவுளை துதித்து பாடுகிறதையும் நம்ம பார்க்கிறோம். இப்படியாக எப்படியெல்லாம் கடவுள் அந்த தாவீதை பாதுகாத்தார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அது மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது. பிரியமானவர்கள், protection is important because the world is dangerous place. பிரியமானவர்கள், நமக்கு பாதுகாப்பு முக்கியம். காரணம், இந்த உலகம் ஒரு ஆபத்து நிறைந்த, அபாயம் நிறைந்த ஒரு உலகமாய் காணப்படுகிறது. ஆனபடினால நமக்கு பாதுகாப்பு தேவை. அந்த பாதுகாப்பை யாரு கொடுக்குவா என்று பார்க்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இம்மானுவேலின் தேவனாய் இருந்து எல்லா நேரங்களிலும் நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். Some people put their trust in themselves for protection, but we are called to put trust in God for protection. பிரியமானவர்களே, சில பேர் பார்த்தீங்கன்னா தங்க மேல ஒரு நம்பிக்கை வச்சிருப்பாங்க, அல்லது பெரிய வீடு வச்சிருப்பாங்க, ஒரு காட்டு போட்டு வச்சிருப்பாங்க, அவங்கெல்லாம் பாதுகாப்பாங்க என்று சொல்லி நினைச்சு அப்படியாக செய்வார்தை பார்க்கிறோம். ஆனால் பிரியமானவர்களை, கிறிஸ்துவை அறிந்த நீங்களும் நானும், கிறிஸ்துவனுடைய பிறப்பை அறிந்த நீங்களும் நானும், நமக்கு பாதுகாப்பு ஆண்டவர் தாங்க. அல்லேலூயா. அந்த சராசரங்களை படைத்த தேவனை நம்மை பாதுகாக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அது எத்தனை நம்பிக்கையா இருக்கிறது, அது எத்தனை நிச்சயமுள்ளதா இருக்கிறது, அது எத்தனை நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது. பிரியமான ஒரு கதையானதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு பைலட் இருந்தாராம் பாருங்க. அவர் எப்பொழுதும் கப்பை ஓட்டும் பொழுதெல்லாம் தேவனை துதித்து கொண்டு ஆராதித்து கொண்டு சந்தோஷமா கப்பை ஓட்டுவாராம். எப்பொழுதும் தேவனோடைய ஒரு கனெக்ஷன், அதாவது தேவனோடு ஒரு உறவு வைத்து கொண்டு அப்படியாக அவர் வேலை செய்கிற ஒரு மனுஷனாய் காணப்பட்டார். அந்த விமானத்தை அவர் ஓட்டுகிறவராய் காணப்பட்டாராம். ஒரு நாள் அவர் மனசுல அப்படியாக ஜெபிச்சு துதிச்ச பிறகு பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு மனசு ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருச்சான். அப்ப என்ன செஞ்சாராம், ஒரு இடத்துல போயிட்டு
இந்தோனேஷியான்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல இருக்கிற பேசஞ்சர் எல்லாம் விறுவிறுன்னு இறக்கிட்டு அடுத்த பேசஞ்சரை விறுவிறுன்னு ஏத்திட்டு கிளம்பிட்டாராம். அவர் கிளம்புறாராம், கப்பை ஏறுதான், கீழே பார்த்தீங்கன்னா சுனாமி அடிக்குதான். அப்ப பாருங்க பிரியமானவர்களே, கடவுள் அவரை பாதுகாத்து கொண்டார். இன்னைக்கு கடவுளோடு கனெக்ஷனா இருக்கிற உங்களையும் என்னையும் கர்த்தர் பாதுகாப்பார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கடவுள் நம்மை பாதுகாப்பார். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவனே நீர் என்னோடு கூட இருக்கிறீர், உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும் என்று வசனம் கூறுகிறது. அல்லேலூயா. சங்கீதக்காரர் எப்படியாக சொல்லுகிறார், ஆண்டவரே உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறபடினால நம்மளுடைய நம்பிக்கை, நம்மளுடைய விசுவாசம் எல்லாவற்றையும் நம்ம கடவுள் மேல வைக்க முடியும். A child will put their trust in their parents. Similarly, we are to put our trust in our Lord Jesus Christ. பிரியமான, ஒரு குழந்தை பாருங்க தன்னுடைய தகப்ப மீது தாய் மீது நம்பிக்கை வைக்கும். அந்தபடியே பாருங்க நம்மளும் கடவுள் மேல நம்பிக்கை வைக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல நம்பிக்கை வைக்க வேண்டும். God will protect us from all harmful situation. கடவுள் நம்முடைய எல்லா விதமான ஆபத்திலிருந்து, விபத்திலிருந்து, எல்லா விதமான பயங்கரத்திலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இதுக்கு தான் பாதுகாப்பு, அதுக்கு தான் பாதுகாப்பு என்று சொல்லி இல்லை, எல்லாத்துக்கும் பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய தேவனாய் அவர் இருக்கிறார். We need to have faith in the living God who will guard us. நமக்கு என்ன தேவை என்று பார்க்கும் பொழுது பிரியமானவர்களே, இந்த உலகத்துல ஒரு தேவன் இருக்கிறார், அவர் ஜீவிக்கிறார். அவர் மேல விசுவாசம் கொண்டு, அவர் மேல நம்பிக்கை கொண்டு, அவர் நம்மை பாதுகாப்பார் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கையும் விசுவாசமும் நமக்கு வேணுங்க. ஆனபடினால God's protection gives strength and power over the enemy. கடவுளுடைய பாதுகாப்பு எப்படிப்பட்ட விரோதியா இருந்தாலும், எப்படிப்பட்ட ஆபத்தா இருந்தாலும் நம்மை பாதுகாக்குங்க. எப்படிப்பட்ட விரோதியா இருந்தாலும் கடவுள் நம்மை பாதுகாப்பார். நமக்கு ஒருவேளை போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்கலாம், ஆர்மி ப்ரொடெக்ஷன் கொடுக்கலாம், ரேலா ப்ரொடெக்ஷன் கொடுக்கலாம். ஆனால் அதற்கு மேலாக ஆண்டவரே ப்ரொடெக்ஷன் கொடுக்கும் பொழுது அது பயங்கர ப்ரொடெக்ஷனா இருக்கும். ஹல்லேலூயா. நம்ம விரோதிகளுக்கு முன்பதாக ஆண்டவர் கொடுக்கிற பாதுகாப்பு அது வித்தியாசமான பாதுகாப்பு, அது விசேஷமான பாதுகாப்பா இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அப்ப இந்த தேவன் இப்படியாக இம்மானுவேலின் தேவனாய் இருந்து இரவும் பகலும் தூங்காமல் நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார் பிரியமானவர்களே. அவர் எப்படியெல்லாம் நம்மை பாதுகாக்கிறார், தம்மை ஒரு கண்ணின் இமையை போல அவர் பாதுகாக்கிறார் பிரியமானவர்களே. தம்முடைய கண்ணின் மணியை போல நம்மை எப்படியாக நேசிக்கிறார், நமக்காக பிறந்தார் என்று பார்க்கிறோம். நம்மை காப்பாற்ற வேண்டும், பாவத்திலிருந்து மீட்டுக்கொள்ள வேண்டும், நமக்கு வாழ்வு அளிக்க வேண்டும், நமக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்க வேண்டும், நமக்கு வெளிச்சம் கொடுக்க வேண்டும், நமக்கு ஆறுதலா இருக்க வேண்டும் என்று சொல்லி இப்படியாக அவர் பிறக்கிறதை பார்க்கிறோம். இறுதியாக பிரியமானவர்களே, finally we see God came in the form of human being to save us from sin. கடவுள் மனித ரூபம் எடுத்து இந்த பூமியிலே பிறந்தார் இதற்காக என்று பார்க்கும்போது நம்மை பாவத்திலிருந்து மீட்டுக்கொள்ள. அடுத்தபடியாக he came to comfort us, நம்மை ஆறுதல் படுத்தும்படியாக வந்தார். he came to enlighten us, he came to protect us. பிரியமானவர்களே, 3 வகையான காரியங்களுக்காக கடவுள் நமக்காக இந்த பூமிக்கு வந்தார் என்று பார்க்கிறோம். இம்மானுவேலின் தேவனாக, அதாவது எப்படி என்று பார்க்கும் பொழுது he came to comfort us, he came to enlighten us, he came to protect us. பிரியமானவர்களே, இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். எல்லா சூழ்நிலைகளிலும் கடவுள் நம்மோடு இருக்கிறார். நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல, நம்மை பரிதவிக்க வைத்து பார்த்து கொண்டு பேசாமல் இருக்கிற தேவன் அல்ல. அவர் இம்மானுவேலின் தேவனாய் இந்த உலகத்துக்கு உதித்ததே ஒரு வெளிச்சத்தை கொண்டு வர, ஒரு இருளிலிருந்து ஒரு வெளிச்சத்துக்கு கொண்டு வர, ஒரு இந்த உலகத்திற்கு ஒரு ஆறுதலை கொண்டு வர அவர் பிறந்தார். இந்த உலகத்துக்கு பாதுகாப்பு கொடுக்க அவர் பிறந்தார் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இந்த 3 வகையான காரியங்கள் மூலமாக இந்த செய்தியை நான் முடிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன் பிரியமானவர்களே. மெய்யாகவே தேவன் நம்மோடு தேவன். அவர் பெரியவர், அவர் சிறந்தவர், உயர்ந்தவர், அவர் கடவுள் தன்மை உள்ளவராய் இருந்தாலும் அவர் என்ன வாக்கு கொடுக்கிறார் என்று பார்க்கும்போது இம்மானுவேல் என்று பேரிடுவாயாக என்று சொல்லுகிறார். இம்மானுவேல் என்பதற்கு அர்த்தத்தையும் சொல்றாரு. அந்த பேருக்கு அர்த்தம் தேவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னைக்கு காசு பணம் இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை கிறிஸ்துமஸ் கொண்டாடுவதற்கு நமக்கு சரியான பணம் இல்லாமல் இருக்கலாம், சரியான காரியங்கள் இல்லாமல் இருக்கலாம், சரியான சட்ட வசதிகள் இல்லாமல் இருக்கலாம்.
ஆனால் அந்த இம்மானுவேலின் தேவன் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறார் என்ற சந்தோஷத்தோடு நம்ம கிறிஸ்துமஸை கொண்டாட முடியும் பிரியமானவர்களே. காரணம் அவர் நமக்காக பிறந்திருக்கிறார். ஒருவேளை நம்ம ஏழையா இருக்கலாம், ஒரு கஷ்டப்படுகிற குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், ஆனால் கடவுள் நம்மை நேசிக்கிறார். ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். நமக்காக தான் அவர் பிறந்தார். இப்படிப்பட்ட ஜனங்களுக்காக தான் அவர் பிறந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனபடினால மற்றவங்களை நம்மளும் ஆறுதல் படுத்தணும் இயேசுவின் அன்பின் நிமித்தம். மற்றவங்களை நம்மளும் வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் இயேசுவின் அன்பின் நிமித்தம். மற்றவங்களை நாமும் பாதுகாப்பு இருக்கு இயேசு கிட்ட வந்தா என்று சொல்லி நம்ம வழி நடத்தணும் பெருமானவர்களே. இந்த 3 காரியத்தை வைத்து நான் இப்படியாக என் செய்தியை முடிக்கிறேன். நம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்தரித்து ஆராதிக்கிறோம். இதுவரை நீர் எங்களோடு பேசினதுக்காக நன்றி. தொடர்ந்து எங்களை வழிநடத்தி காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். எங்கள் கிறிஸ்துமஸை ஆசீர்வதியும், எங்களை பலப்படுத்தும், எங்களை வழிநடத்தும், காத்துக்கொள்ளும். உள்ளமாறாத இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஒரு நல்ல செய்தி நாம் கேட்டோம். வாருங்கள் இப்படியாக நாம் யாவரும் சேர்ந்து இறுதி பாடலாக காணிக்கை பாடலாகவும் பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் இந்த பூமியை மீட்டெடுக்க பிறந்தார் என்று சொல்லி ஆண்டவர் ஸ்தோத்திரித்து இறுதி பாடலாக இந்த பாடலை நாம் யாவரும் சேர்ந்து நாம் பாடுவோமாக. பாருங்கள், தேவநாமத்தை மகிமைப்படுத்தி நாம் பாடுவோமாக. ஆமென். மாட்டு தொழுவ
முடிவுக்கு நாம் கொண்டு வருவோமாக. Let's pray. ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை முழுவதுமாக எங்களோடு இருந்து எங்களோடு பேசிட்டு வார்த்தை கொண்டு எங்கள் பலப்படுத்திருக்கிறீர். அதற்காக உங்களுக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, விசேஷமாக ஆண்டவரே தொடர்ந்து எங்களை ஆட்கொண்டு எங்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இம்மானுவேல் கர்த்தர் தொடர்ந்து எங்களோடு இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை வழிநடத்த ஜெபிக்கிறோம். எல்லா நிமிடம் எல்லா வேலைகளோடு இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, ஒருபோதுமே எங்களை விட்டு விலகுகிற தெய்வம் அல்ல. எல்லா வேலைகளோடு வருகிற கர்த்தராய் இருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்னைக்கு எங்களை முழுவதுமாக உங்களுடைய கரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, இந்த வருடத்தின் இன்னும் ஒரு சில வாரங்கள்ல இந்த வருடம் முடியவிருக்கின்றது. ஆண்டவரே, நீ தொடர்ந்து எங்களை ஆட்கொள்ளும், எங்களை வழிநடத்தும். உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே மகிமை, உமக்கே கனம். தொடர்ந்து ஆசீர்வதியும் ஆண்டவரே. எல்லாமே யாவையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளவும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்பின் ஐக்கியம் வழி நடத்துதல் பாதுகாப்பு நம் அனைவரோடும் இப்போதும் சதா கால நிலைத்திருந்து நம்மை காப்பதாக. ஆமென். என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிரியமானவர்களே, of course கப்பாருடைய ரைஸ் ஒன் முடிந்து இப்போ நம்ம கொஞ்சம் விடுதலையா இருக்கலாம். ஆனாலும் பிரியமானவர்களே, உங்கள் அன்பான வேண்டுகோள், எங்க போனாலும் யூஸ் யுவர் மாஸ்க், யூஸ் சானிடைசர், ப்ளீஸ் மெயின்டைன் தி சோஷியல் டிஸ்டன்சிங். அது உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.